ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு இன்வெஸ்ட் மந்த்ரா சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண் பார்த்தீங்கன்னா இந்த அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து தொடர்ந்து இறங்கு முகத்திலே இருக்குது. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நவம்பர் 21 இருக்கட்டும் 22 இருக்கட்டும் தொடர்ந்து இறங்குமோ என்ன காரணன்றதை டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அருகாமையில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா கூடாதான்றதை பற்றியும் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த அதானி ஸ்டாக்ஸ் ஏன் இறங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த லஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க, இதுதான் ஒரு மெயின் காரணம் அப்படின்னு சொல்லலாம். அமெரிக்காவில் வந்து இந்த கான்ட்ராக்ட் பிடிக்கிறதுக்காக நிறைய வந்து பணம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க நீதிமன்றமே இவர் மேலே குற்றம் சொல்கிறாங்க. இவர் மேலே மட்டும் இல்லைங்க, அதானி மேலேயும் சொல்கிறாங்க, அவருடைய ரிலேட்டிவ் சாகர் அதானி மேலேயும் சொல்கிறாங்க. அதானி மேலே ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி நம்ம பங்கு சந்தையில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ரீசெண்டாக பார்த்துட்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்து செபி சேர்மன் மேலே குற்றச்சாட்டு சொன்னாங்க. ஏன்னா அதானிக்கு ஆதரவாக செயல்படுறாங்க, அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸில் இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்து அதானி மேலே டைரெக்டாகவே வந்து குற்றம் சாட்டினார். இப்படிலாம் போயிட்டுருக்கு அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் எப்படி போயிட்டுருக்கு, இதை வந்து வாங்கலாமா வாங்கக்கூடாதா, லாங் டேர்மா ஷார்ட் டேர்மா அப்படின்றது டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். அதானி வந்து ஒரு மிகப்பெரிய, நம்ம நினைக்கவே கிடையாது உங்கள் மிகப்பெரிய பில்லியனர். ஸோ இன்றைக்கோ நேற்றோ முளைச்சவரெலாம் கிடையாது. அன்றைய காலத்துலேருந்து அவங்க அப்பா காலத்துலேருந்து அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனு. அதை வந்து அவர் நல்லா டெவலப் பண்ணிட்டார். அதானிக்கே கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு சீனியர் சிட்டிசன், ஒரு 60 வயசுக்கு மேலே ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 50 வயசுக்கு மேலே அவருக்கு அதானிக்கு. ஸோ அதனால் வந்து இந்த அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து என்னென்ன பண்ணுறாங்க, நிறைய அவங்க இல்லாத பிஸ்னஸே கிடையாதுங்க. இன்றைக்கி இந்தியாவில் எல்லா பிஸ்னஸும் பண்ணுறாங்க. அதானி என்டர்பிரைசஸ், அதானி கிரீன் எனர்ஜி, அதானி வந்து பவர், அதுமாரி வந்து நிறையா ஸ்டாக்ஸ் இருக்குது அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸில். அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் ரீசெண்டாக வந்து ரொம்பவே வளர்ந்துருக்கு. மல்டி பேக்னு சொல்லுவேன், எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து நல்லா போயிட்டுருக்கு. ஸோ பாருங்கள், மார்க்கெட் வந்து 21 மார்க்கெட்டில் அதானி ஸ்டாக்ஸு நிறைய ஃபால், கிட்டத்தட்ட அரௌண்ட் 20-25% ஃபால். 22 இந்த மகாராஷ்டிரா எலெக்ஷன்ஸ் எக்ஸிட் போல் வந்த பிறகு வந்து மார்க்கெட்டை அப்பா அது நிஃப்டி 500 பாயிண்ட் ஏறுது, சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 1000 பாயிண்ட்டுக்கு மேலே ஏறுது. பட் ஆனால் அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் அந்தளவுக்கு அப்பாகலை. அதேமாதிரி மண்டே பார்த்தீங்கன்னாலும் பெரிய அளவுக்கு மூவ்மெண்ட் இல்லை. ஸோ இந்த அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் நம்ம எப்போயுமே வந்து தில்லுக்கு துட்டு மாதிரி விளையாடணுங்க. அவன் இறங்குறான் அப்படின்னா அப்போ தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், அப்போ தான் கம்மியான விலையில் நமக்கு கிடைக்கிது. ஸோ பயந்துகிட்டே இருக்கக்கூடாது. மார்க்கெட்டில் நம்ம 1 லட்சம் ரூபாய்னா ஒரு 10,000 5,000 இப்படி இன்வெஸ்ட் பண்ணால் தான் நம்ம வந்து குறுகிய காலத்தில் ஒரு ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். சும்மா பயந்துட்டு அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் கான்ட்ரவர்சி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணாமல் இருந்தோம்னா வந்து நமக்கு லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ என்ன ஃபால் ஆகிருக்கு, நவம்பர் 21 அதானி என்டர்பிரைசஸ் வந்து 23% விழுந்திருக்கான். நவம்பர் 21 அந்த ஒரு நாளில் மட்டும். அதுக்கப்புறம் அதானி போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 22% விழுந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அதானி பவர் வந்து 17% விழுந்திருக்காங்க. அதானி கிரீன் எனர்ஜி பார்த்தீங்கன்னா 20%, அதானி டோட்டல் கேஸ் பார்த்தீங்கன்னா 18%, அதானி வில்மர் பார்த்தீங்கன்னா 10%, என்டிடிவி பார்த்தீங்கன்னா 15%, அம்பூஜா சிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 17%, அப்புறம் ஏசிசி சிமெண்ட் பார்த்தீங்கன்னா 14%, அதானி எனர்ஜி பார்த்தீங்கன்னா 20%. இப்படி டோட்டலாகவே எல்லாமே அரௌண்டு 15-20% அளவுக்கு விழுந்திருக்காங்க. நவம்பர் 22 நிறைய ஸ்டாக்ஸ் அரௌண்ட் கிரீன் எனர்ஜி பார்த்தீங்கன்னா 8% விழுந்திருக்காங்க. அதானி எனர்ஜி பார்த்தீங்கன்னா 7% அளவுக்கு விழுந்திருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க மார்க்கெட்டில் ஒரு 2 லட்சம் கோடி அளவுக்கு மார்க்கெட்டு யாரோட டிப்ரிஷியேட் ஆகிடுச்சு, அவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் சொல்லலாம் அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸில். ஸோ இங்கேயுமே நிறைய சொல்லிட்டு இருக்காங்க, நிறைய வந்து லோக்கலில் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் நிறைய பிரைப் வாங்கிட்டு அந்த அதானிக்கு கான்ட்ராக்ட் தராங்க அப்படின்ற மாதிரி இங்கேயுமே பேச்சு அடிப்படுது. ஈவன் நான் பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ஸ் தமிழ்நாடாக இருக்கட்டும், தெலுங்கானாவாக இருக்கட்டும், அது மாதிரி பல ஸ்டேட்ஸில் இந்த பேச்சு அடிபட்டு இருக்கு. இதே போல் வந்து இந்த ஜிக்யூஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம், ஆஸ்திரியாவை சேர்ந்த ஒரு நிறுவனம், அவங்க வந்து அதானி என்டர்பிரைஸில் நிறைய வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஸ்டாக்ஸே கிட்டத்தட்ட 25% அளவுக்கு ஃபாலோ ஆகிருக்கு. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது அதானி வந்து இந்த டாலர் பாண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதுவுமே கடுமையாக சரிஞ்சிருக்கு. அதேமாதிரி அதானி ஒரு பிளான் வச்சுருந்தாங்க. ஸோ வந்து $600 மில்லியன் அளவுக்கு பாண்ட்ஸ், அதாவது டிபெஞ்சர்ஸ் பாண்ட்ஸை வந்து மார்க்கெட்டில் வெளிலாம் பணத்தை திரட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. இந்த பிரைப் கேஸ் அந்தமாரி பிரச்சனை வந்ததுனால அதையுமே வந்து ஸ்டாப் பண்ணி நிறுத்திக்கிட்டாங்க. ஸோ அதானி எப்படி இருந்தாலும் இந்த பிரச்சனையிலேருந்து வெளில வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கம்பெனிஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது, வேல்யூஷன்ஸ் எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதானி போர்ட்ஸாக இருக்கட்டும், அதானி கிரீன் எனர்ஜி எல்லாமே வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு ஸ்டாக்கு. நிறையா வந்து கான்ட்ராக்ட் நிறைய அழுறாங்க, நிறைய வந்து பிஸ்னஸ் வேறு லெவலில் பண்ணிருக்காங்க. எல்லா இடத்துலையுமே இருக்காங்க. ஆஸ்திரேலியா, கென்யா, அதுமாரி வந்து குளோபலாகவே எல்லா இடத்துலையுமே நுழைஞ்சிருக்காங்க அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ். ஒரு மிகப்பெரிய பில்லியனரு, ஒரு நல்ல எக்ஸலண்ட்டு ஜென்டில்மேன் சொல்லலாம். அதுமாரி வந்து ஒரு நல்ல ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்னு சொல்லலாம். அதனால் இந்த டைமில் நம்ம வந்து தில்லுக்கு துட்டுன்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறோம், லாபத்தை அழலாம். ஆனால் கொஞ்சம் காஷியஸாக அப்ளை பண்ணுங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும். ஏன்னா ஒரே இதில் மொத்தமாக போட்டுக்கூடாது, அதானி குரூப்லேயே போட்டுக்கூடாது. நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்கும்போது இந்த அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸில் போட்டு இந்த ரிஸ்க் எடுத்து அதோட லாபத்தை அள்ளிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் பண்ணி டீட்டெயில்ஸாக ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன், மென்மையாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பை வியூவர்ஸ்.